திமுகவோட ஊழல் பட்டியலை அவர் தயாரிக்கிறாரு. திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஊழல் பட்டியலையும் தயாரிக்கிறாருன்னு ஒரு செய்தி வருது. பட் தினமலரில் மெயினாக வந்து திமுக ஊழல் பட்டியலை தயாரிக்கிறாருன்னு தான் வருது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் 72 திமுக விட்டு வெளியில் வந்தப்போ அன்றைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக, அவருடைய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை தயாரித்தார். ஆனால் இதை வந்து அவர் வெறுமனே திமுக அதிமுக 2 பேருக்கும் சேர்த்து பண்ணாங்கன்னா அதோட வீரியம் போயிடும். யார் பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக பண்ணால் தான் அது நிற்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் என் எதிரின்னா அது விளங்காது. அது வந்து இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப ஸ்மார்ட் மூவ். ஏன்னா 2 விஷயம். ஒன்று, எம்ஜிஆர் கிட்டேருந்து அவர் கற்றுக்கிறாரு. 2வது, இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அதேமாதிரி அதிமுக ஆஃபீஸ், அதேமாதிரி கம்யூனிஸ்டுகளோட ஆஃபீஸ், அதேமாதிரி பிஜேபியோட ஆஃபீஸ். ஒரு அரசியல் கட்சியின் கதவுகள் 24 மணி நேரமும் திறந்திருக்க வேண்டும். ஒரு செயற்குழு கூடுறாங்கன்னா ஃபோட்டோகிராஃபரையாவது நீ அலோவ் பண்ணல. நீ ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற அந்த கதவை, அந்த விஷுவல் யூடியூப்பில் இருக்கும், போய் பாருங்கள். விஜய் அப்படி நடந்து போனோன்னே அப்படியே அந்த கதவு வந்து மூடும். இவ்வளோ பெரிய கதவு. அந்த ஒரு விஷுவல் வந்து விஜயை நெகட்டிவாக தான் காட்டும். சாதிய வன்முறை தலைவரிச்சாடு பள்ளிகளில் என்ன எதிர்கட்சிகள் என்ன ரோல் அதில் ப்ளே பண்ணுறாங்க. விலைவாசி உயர்வு, மிக கடுமையான விலைவாசி உயர்வு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றலை. ஒரு அரசாங்கம்னா 1000 பிரச்சனை இருக்கும், 2000 பிரச்சனை இருக்கும், 3000 பிரச்சனை இருக்கும். ஒரு அரசாங்கம்னா முக்கியமான பிரச்சனைகளை மக்களுக்கு கூட போய் நின்று நீ போராடுறியா இல்லையா? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஓடோடி வந்து எங்களை ஆதரித்தார் என்று முதலமைச்சர் ஆனவுடன் கைவிட்டு விட்டார். 26 ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிக்க இருக்கிறோம்ன்றாங்க. எவ்வளோ பெரிய நியூஸ். அரசு ஊழியர்கள் தாங்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு செய்தின்ற அளவில் அது மிகப்பெரிய செய்தி. பேனர் நியூஸ், பேஜ் ஒன் நியூஸ். இப்போ இந்த இடத்துல விஜய் வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுக்கல. பேசுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். விஜய் அவர்கள் ஒரு திமுகவினுடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறார் விரைவில் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இன்றைய தினமலர்லேயும் வந்திருக்கு. செய்திகள்லையுமே அது இன்னைக்கு வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக திமுகவுடையது. ஆனால் ஆண்ட கட்சிகளுடைய ஊழல் பட்டியல்களை வெளியிட போகிறார். அது வந்து ஆளுநர்கிட்ட கொடுக்க போகிறார். அதுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் அணி வந்து அந்த வேலையை பார்க்குது. ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுல குறிப்பாக இருக்கார். எதையுமே மேம்போக்காக இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் வெளிப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஊழல் பட்டியல்? ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை வந்து வெளியிட்டிருக்கார். இப்போ விஜய் அவர்களும் அதே பாணியை கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணுமா, இல்லை வேறு எதுவும் நோக்கங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? ஏதோ ஒரு ஆக்ஷன் பிளான் அவர்கிட்ட இருக்குன்னு தெரியுது. இப்போ நம்ம பேசணும் 27ஆம் தேதி அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அவருடைய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். வெறுமனே அந்த ஒரு நாள் கூத்தா முடிச்சுட்டு அவர் ஷூட்டிங் போயிட்டார்னா அது விளங்காது. கிரவுண்ட் ரியாலிட்டி, களத்துக்கு வரணும். மக்கள் பிரச்சனைகளுக்காக அவர் களத்தில் இறங்கி போராடணும்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாள் ஆக போகுது, 2 வீக்ஸ் ஆக போகுது. பெரிய அளவில் அரசியல் நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஒரு அறிக்கை ஏதோ ஒன்று வந்ததுன்னு நினைக்கிறேன். 27க்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து இது நடத்தினாங்க. அவங்களோட செயற்குழு கூட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூட மீடியாவை அலோவ் பண்ணல, அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ப்ரெஸ்ஸுக்கிட்ட வழக்கம் போல் விஜயோ மற்றவங்களோ யாருமே பேச மாட்டேன்றாங்க. இந்த பின்புலத்தில் தான் வந்து இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தி, திமுகவோட ஊழல் பட்டியலை அவர் தயாரிக்கிறாரு. திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஊழல் பட்டியலையும் தயாரிக்கிறாருன்னு ஒரு செய்தி வருது. பட் தினமலரில் மெயினாக வந்து திமுக ஊழல் பட்டியலை தயாரிக்கிறாருன்னு தான் வருது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் 72 திமுக விட்டு வெளியில் வந்தப்போ அன்றைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு எதிராக, அவருடைய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை தயாரித்தார். அப்போ அவருக்கு வந்து முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம், மக்கள் குரல் பத்திரிகை நிறுவிய டிஆர் ராமசாமி, டிஆர்ஆர் என்ற அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் அவர், இந்த மாதிரி வந்து சில ஜாம்பவான்கள் அவரோட இருந்தாங்க எம்ஜிஆரோட. அவங்க தான் 72லேருந்து 77 வரைக்கும் எம்ஜிஆரை வழி நடத்தினாங்க. அதனால தான் திமுகவை 77 அவரால் தோற்கடிக்க முடிஞ்சுது. ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு கட்சியாக எம்ஜிஆர் தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இவங்க 2 பேரும், குறிப்பாக கல்யாண சுந்தரம் அவர்கள் பங்காற்றினார். டிஆர்ஆரும் அதுக்கு உறுதுணையாக இருந்தார். அப்போ அவங்களோட அந்த 5 ஆண்டு கால திமுக எதிர்ப்பில் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தப்போ செய்த முக்கியமான காரியங்களில் ஒன்று, அன்றைய தமிழக ஆளுநரிடம் திமுக அரசுக்கு எதிராக, கருணாநிதி அரசுக்கு எதிராக மிகப்பெரியதொரு ஊழல் குற்றச்சாட்டு. இன்ஃபேக்ட் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த
அழகாக தொகுத்து அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க வந்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது வந்து கருணாநிதி அரசு 76ல் டிஸ்மிஸ் ஆகி எமர்ஜென்சியில் 77ல் தோற்கடிக்கப்பட்டு திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு எம்ஜிஆரோட அந்த ஊழல் பட்டியல் ஒரு முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்களை நீங்கள் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கும்போது தான் ஒரு மொமெண்டம் கிடைக்கும், உங்கள் பாலிடிக்ஸ்க்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும், ஒரு வீரியம் கிடைக்கும். அதை ரொம்ப அழகாக செஞ்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட வந்து கடந்த ஆண்டு வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொடுப்பண்ணார். ஆனால் அது பிக்கப்பே ஆகலை. ஏன்னா அதில் பூரா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் அஃபிடேவிட்ஸில் அவங்க எல்லாரும் ஆன்லைனில் போனால் யார் வேணால் எடுக்கலாம், அதுதான் இருந்தது. அதோட ஃபாலோ அப்பும் ஒன்றும் இல்லை. 2வது ஊழல் பட்டியல் பார்ட் 2ன்னு ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் ஒரு பொட்டியில் வச்சு கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. அது என்ன மந்திர பொட்டின்னு தெரில. இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் டிஜிட்டல் இந்தியா பற்றி மோடி பேசும்போது அண்ணாமலை பொட்டியில் வச்சு, பெரிய பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு, மர்ம பொட்டியில். அதில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அதோட ஃபாலோ அப் ஆக்ஷனும் கிடையாது. இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறது எதை காட்டுதுன்னா, எம்ஜிஆர் வந்து 72லேருந்து 77 வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாரோ, எத்தகைய ஒரு வியூகத்தை திமுகவை கருணாநிதியை எதிர்ப்பதற்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாரோ அதை வந்து ரொம்ப க்ளோஸாக விஜய் ஸ்டடி பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மூவ் வந்து ஒரு நல்ல மூவ். ஆனால் இதை வந்து அவர் வெறுமனே திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் சேர்த்து பண்ணாங்கன்னா அதோட வீரியம் போயிடும். யார் பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக பண்ணால் தான் அது நிற்கும். 2 பேரும் ஒரே நேரத்தில் என் எதிரின்னா அது விளங்காது. அது வந்து ஸோ இது வரைக்கும் அவர் சொல்லலை. அவர் சொல்லலை. தினமலரில் திமுக எதிராக தான் போட்டிருக்கான். வேறு சில ஊடகங்களில் வந்த கசிஞ்ச செய்தி திமுக அண்ணா திமுகன்னு போட்டிருக்கான். அதில் இந்த செய்தியை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்குறேன். இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஜிக்கலி பாசிபிள். இது வந்து ஃபேக்சுவலி பாசிபிளா இல்லையானா அது வேற. தட்ஸ் டிஃபரண்ட். ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. லாஜிக்கலி பாசிபிள். இன்ஃபேக்ட் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இதை தான் செய்யணும். இன்ஃபேக்ட் விஜய் இடத்துல குறைஞ்சபட்ச புத்தி உள்ளவங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு மினிமம் காமன் சென்ஸ், நான் சொல்கிறது காமன் சென்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் காமன் சென்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த மூவெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா திமுக தான் உங்களோட பிரதான எதிரினா, திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து அக்ரஸிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். பவர்ஃபுல் அக்ரஸிவ் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான் விஜயால் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நிற்க முடியும். தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ அது 2வது விஷயம். பட் டு கெட் ஸ்டார்டட் அண்ட் டு கீப் ஃப்ளோட்டிங்னு வாங்க ஆங்கிலத்தில், அதாவது தொடங்கிறதுக்கும் அதன் பிறகு மிதக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான காரியங்கள் இது ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது திமுக அரசுக்கு எதிராக 3.5 ஆண்டு கால திமுக அரசுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கறதுன்றது, பட்டியல் வெளியிடுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை வெறுமனே அவர் வந்து விஜயோட மட்டும் நிறுத்திக்க போகிறாரா, அல்லது அண்ணா திமுகவுக்கு விரிவுபடுத்துவாரா, அல்லது திமுகலேயே இப்போ இருக்க அந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியோடு நிறுத்திப்பாரா, அல்லது ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இது கலைஞரோட கவர்மெண்ட்டுக்கு போவாரா 2006-11, எது கட் ஆஃப் டேட்டை வைக்க போகிறாருன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், கட் ஆஃப் டேட் வந்து இப்போ இருக்க காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மரியாதை இருக்கும். இல்லைன்னா அதாவது இந்த 3.5 வருஷத்துக்கான இந்த 3.5 வருஷத்துக்கு தான். அதுக்கு முன்னால் இருக்க திமுக அரசோ அதுக்கு முன்னால் இருக்க அதிமுக அரசோ அஃப்கோர்ஸ் அதிமுக பண்ணுறதுனா அது பாலிசி டிசிஷன். 2011லேருந்து 21 வரைக்கும் ஜெயலலிதாவோட பீரியடில் நடந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா, இறந்த பிறகு தண்டிக்கப்பட்ட சசிகலா, இதெல்லாம் அவர் எடுத்தார்னா அது ஒரு பெரும் பட்டியல். அது ஆனால் ஃபோக்கஸ் வந்து எப்பயுமே ஆளும் கட்சி சார்பாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அவர் என்ன செய்ய போகிறாருன்னு நமக்கு தெரியல. திமுகவோட நிறுத்திக்க போகிறாரா, அண்ணா திமுகவையும் கொண்டு வர போகிறாரா நமக்கு தெரியல. இந்த மாதிரியான ஒரு மூவ் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. லாஜிக்கலி இது பாசிபிள். ஓகே. எம்ஜிஆரை 72ல் எம்ஜிஆர் ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிச்சப்போ 75 76ல் 50 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆர் பண்ணது எல்லாத்தையும் விஜய் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்திருக்காரோ என்று தான் நமக்கு என்ன தோன்றுகிறது. இதில் அதிமுகவும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி, முதன்மையான எதிர்க்கட்சின்னு பார்த்தா அது அதிமுக தான். அதிமுகவும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதிமுக வந்து திமுக ஊழல் கட்சி, திமுக வாரிசு அரசியல், இப்படி எல்லாமே பேசினாலும் மக்கள்கிட்ட அது எடுபடாமல் தானே இருக்குது. ஆனால் அதை விஜய் இப்போ பண்ணாருன்னா அது மட்டும் எப்படி எடுபடும் அப்படின்ற ஒரு கேள்வி. $1,000,000 கொஸ்டின். அதாவது வந்து புதுசாக ஒருத்தன் வரும்போது சொல்லும்போது மக்கள் மத்தியில் எடுக்கணும், பழைய ஆளுங்க பேசுகிறத விட. இல்லை, ஆனால் இவங்களும் ஆதாரப்பூர்வமாக எதுவும் கொடுக்கல. நீங்கள் ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை வைக்காமல் 19 ரூபா வச்சு அது எடுப்படாமல் போயிடும், கோர்ட்டில் போய் நிற்பாங்க, நீதிமன்ற நடவடிக்கை உள்ளாகும். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது சாலிட் எவிடன்ஸோடு வைக்க வேண்டியது, லீகல் பேக்கப் இருக்கணும்வாங்க. அதனால தான் ஒரு வழக்கறிஞர்களை கலந்து ஆலோசிக்கிறாங்க. அவங்க வந்து கரெக்டாக அதை கைட் பண்ணுவாங்க. இன்னொன்று 3.5 வருஷம் திமுக அரசுக்கு எதிராக புதுவெளியில் கொட்டி கிடக்கிற விஷயங்களை கொஞ்சம் புத்தியை செலுத்தி ஃபோக்கஸ்டாக நீங்கள் திரட்டினீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்கள் கையில் வந்து விழும். ஓகே, அது அதை தான் அவர் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், என்னோட கேள்வி, ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு ஒரு வரி இது போட்டாங்க. எஸ்,
அமலாக்கத்துறை. எஸ் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் அப்படி ஒரு வரி போட்டது கிடையாது. 908 கோடி சம்திங் போட்டாங்க. எஸ் அடுத்து ராஜகண்ணப்பன் அவர்கள் மேலே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அறப்போர் இயக்கம் எஸ் வச்சுது. இது எதுவுமே பெருசாக பொதுமக்கள் மத்தியிலையோ வெளியிலையோ பெருசாக பேசு பொருளாகவும் மாறலை. அது பெரிய அளவில் பூமே ஆகலையே. அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள், ஊழல்ன்ற விஷயங்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இது 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது இது ஆட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. பதவியில் இருக்கும்போது எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் மக்கள் அப்படியே ரோட்டில் வந்து திரண்டு வந்து அப்படியே உணர்ச்சி கொந்தளிப்பில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுவாங்கன்னா அது என்ன நடந்தாலும் மக்கள் வரமாட்டாங்க. ஜெயலலிதாவோட அத்தனை அராஜகம் பஞ்சமாக பாதகமும் பவரில் இருக்கும்போது நடந்தது. ஆனால் மக்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. 96 ஓட்டு போட்டு தான் வீட்டுக்கு அனுப்புனாங்க. 2011-16 இதே மாதிரி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா 2016 எலெக்ஷனுக்கு போகும்போது மறுபடியும் ஜனங்க ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க. ஸோ திருவாளர் பொதுஜனத்தை பொறுத்த வரையில் அன்றாட வாழ்க்கையை பாதிக்காத, தினம் எனக்கு சோறு இருக்குது, டிவி பார்க்கணும், சினிமா போகணும், வாரத்தில் ஒரு நாள் நல்லா துணி எடுத்து போட்டுக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அதிகபட்சம் 2 கார் ஆக்கிக்கணும், இதுக்கெல்லாம் எந்த ஆபத்து. வரி கட்டதில்லை, கொஞ்சம் அந்த வரி கட்டுறதில்ல, எவ்வளோ குறைவாக கட்டணுமோ அவ்வளோ கட்டணும். ஆனால் வரி அந்த மேலே அது கவர்மெண்ட் ரொம்ப போடுதுன்னு புலம்பவும் செய்யணும். இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸோட அற்பத்தனமான குணாம்சங்களில் ஒன்று. இது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது லோயர் கிளாஸ் அண்ட் அர்பன் மிடில் கிளாஸ், எஸ்பெஷலி நடுத்தர வர்க்கம், கீழே இருக்கக்கூடிய அவர்கள், இவங்க வந்து என்ன நடந்தாலும் தெருக்கு வரமாட்டாங்க. ஆனால் தங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு உணர்ந்தாங்கன்னா தேர்தலில் காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போ திமுக அரசுக்கு எதிராக வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுகளுக்குமான அளவுகோல் என்பது தேர்தலில் இந்த மக்கள் திமுகவுக்கு எப்படி ஓட்டு போட போகிறாங்க, மொத்தமாக தோக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை. கூட இப்போ 125 சீட் இருக்குது, அடுத்த எலெக்ஷனில் 80 சீட்டு தான் வரும்னு அவங்களுக்கு ஒரு இன்டர்னல் சர்வே இருக்கதா சொல்கிறாங்க. 90 சீட்டு வரும் அப்படின்ட்டு, அதிகபட்சம் 90லேருந்து 100 சீட் தான் வரும், தனி மெஜாரிட்டி வராது 118க்குன்னு. அப்படின்றது தான் ஏடிஎம்கேல விஷயம் தெரிஞ்சவங்களோட எண்ணமாக இருக்குது. அவங்க தனிப்பட்ட முறையில் திமுக தலைமையும் எடுத்த பல சர்வேஸ், இண்டிபெண்ட் ஏஜென்சிஸை வச்சு விஜயோட வருகைக்கு பிறகு ஏற்பட்டிருக்க மாற்றங்கள் பற்றி எடுத்த சர்வே, மாநில காவல்துறையோட அறிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து கண்டிப்பாக ஒரு பின்னடைவு இருக்குது. யாருக்கு? திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்போது அது அந்த நேரத்தில் மக்கள் தெருவில் இறங்கி எப்பயும் போராட மாட்டாங்க. அது எப்போ காட்டும்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 5%, 10%, ஈவன் பை 5% அது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போக வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ விஜய் வந்து ஒருவேளை இன்றைக்கி தினமலர் செய்தி வந்த மாதிரி திமுக அரசுக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இந்த 3.5 ஆண்டுகள் இப்போ நம்ம கண்ணு முன்னால் பார்த்தனாலே இப்போ ஜகத் இது இருக்குது, ராஜகண்ணப்பன் எத்தனையோ மேட்டர். அறப்போர் இயக்கம் இந்த 3.5 ஆண்டுகளில் கொடுத்த பட்டியலை கையில் எடுத்தீங்கனாலே உங்ககிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும், ஒரு பேசிக் டாக்குமெண்ட் கையில் வந்துடும். இதை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ண போகிறாரா, எந்த லெவலுக்கு பிரச்சாரம் அவர் பண்ண போகிறாரு திமுகவுக்கு எதிரான்றது, இது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்காது. ஆனால் இதுவும் ஒரு காரணமாக, ஒருவேளை திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா இவை எல்லாம் ஆட் ஆகிட்டே போகும். மக்கள் அந்த முடிவுக்கு வரலன்னா எவ்வளோ தான் இதை சொன்னாலும் அது மக்கள் மத்தியில் ஈடுபடாது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம். ஆனால் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில், லாஜிக்கலி இது பாசிபிள், இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப ஸ்மார்ட் மூவ். ஏன்னா 2 விஷயம், ஒன்று எம்ஜிஆர் கிட்டேருந்து அவர் கற்றுக்கிறாரு, 2வது இன்னோவேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. பட் நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறது தான், கிரவுண்டுக்கு அவர் வரணும். அவர் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, அந்த விஷுவல் ஒரு சில சமயத்தில் ஒரு 1000 வார்த்தையில் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுறதை விட ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் விஷுவல் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு பல செய்திகளை உணர்த்திடும். கட்சிக்காரங்க வெளியில் நிற்கிறான், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளே போகிறாங்க, விஜய் இறங்கி நடந்து போகிறாரு. அவர் அப்படி உள்ளே போனோடனே அந்த பெரிய கேட்டு, கோட்டை கதவு 30 அடி உயரம் 20 அடி அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன், குறைஞ்ச 30 அடி இருக்கும் வரும், பெரிய கேட்டு அது. அவர் உள்ளே போனது அது அப்படியே சாத்துறாங்க. அது வந்து பல நெகட்டிவான செய்திகளை சொல்லுது. ஒரு அரசியல் கட்சியின் கதவுகள் 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்திருக்க வேண்டும். அண்ணா அறிவாலயத்தோட கதவுகள் என்றுமே பூட்டப்பட்டது கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? பூட்டப்பட்டதுன்னா ராத்திரி 2 மணிக்கு போகணும் அப்படி கிடையாது. காலைல 10 மணிக்கு திறந்தால் 8 மணி வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும். புகார் சொல்கிறோம் வந்து புகார் சொல்லலாம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அதேமாதிரி அதிமுக ஆஃபீஸ், அதேமாதிரி கம்யூனிஸ்டுகளோட ஆஃபீஸ், அதேமாதிரி பிஜேபியோட ஆஃபீஸ். ஒரு அரசியல் கட்சியின் கதவுகள் 24 மணி நேரமும் திறந்திருக்க வேண்டும். ஒரு செயற்குழு கூடுறாங்கன்னா ஃபோட்டோகிராஃபரையாவது நீ அலோவ் பண்ணல, நீ ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற. அந்த கதவை, அந்த விஷுவல்ஸ் யூடியூப்பில் இருக்கும், போய் பாருங்கள். விஜய் அப்படி நடந்து போனோன்னே அப்படியே அந்த கதவு வந்து மூடும், இவ்வளோ பெரிய கதவு. அந்த ஒரு விஷுவல் வந்து விஜயை நெகட்டிவாக தான் காட்டும். மக்களோட மக்களாக இறங்கி வராத வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த விஷயங்களை பேசினாலும் விளங்காது.
இந்த ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற யார் ஒருத்தருமே இதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக செய்வாங்க. இதைத்தான் நான் எம்ஜிஆர் பண்ணாருன்றேன். ஓகே, எம்ஜிஆரோட பாதிப்பு நிறையாவே விஜய் கிட்ட இருக்கு என்பது தான் இது எடுத்துக்காட்டுது. இல்லை இது ஒரு பக்கம், இது ஊழல் ஒரு பக்கம். வேற என்ன கையில் எடுக்கணும் அவர்? இதெல்லாம் எடுக்கணும்னு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும், சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அவர் என்ன பிரச்சனைக்காக இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அடிக்கடி பேசுகிறோம் வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், இதெல்லாம் இஷ்யூஸ். அதாவது வந்து ஊழல், வாரிசு அரசியல்லாம் சித்தாந்தம் சம்மந்தப்பட்டது. அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து எப்பயுமே இருக்க இஷ்யூஸ். இது வந்து ரெண்டு விதமான இஷ்யூஸ். ஒன்று வாரிசு அரசியல், ஊழல் என்றெல்லாம் வந்து இப்படி சொல்லலாம். அதை வந்து நம்ம வந்து அதை ஒரு சித்தாந்த ரீதியாகவும் அதை பார்க்கணும். நம்ம தனிப்பட்ட நபர்களுடைய வகரங்களாகவும் அதை நம்ம பார்க்கணும். அது ஒரு இஷ்யூ, அது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இதுதான் அளவுகோல். நீங்கள் அந்த ஊழல், வாரிசு அரசியலை விட ரொம்ப முக்கியமானது எதுனா இதுதான். அஃப்கோர்ஸ் அதுவும் முக்கியம். இஷ்யூஸில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன் நீ மக்களுக்கு? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அண்ணா நகர் பாலியல் வன்முறை பேசணும். 10 வயசு பெண் குழந்தைக்கு அந்த கேஸை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐக்கு மாற்றுது. தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி மாற்றுது. அந்த சிபிஐக்கு மாற்றுறதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேற்று போகுது. கொண்டு போய் யாரை நிறுத்துறாங்க வக்கீல்னா, முன்னாள் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி. அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 50 லட்சம். வந்து நின்றுடுவார். நாளைக்கு அர்ஜுனா நாளைக்கு 50 லட்சம். அவ்வளோ பெரிய வக்கீலை கொண்டு போய் நிறுத்தி சிபிஐ விசாரணைக்கு ஸ்டே வாங்குறாங்க. ஆனால் கோர்ட்டு கடுமையாக கண்டிக்குது. தமிழக காவல்துறையோட போக்கு சரியில்லை, ஆளும் கட்சிக்கு ஜால்ரா போடுறதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கிறதும் உங்கள் வேலை இல்லை, கடமை தவறுறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டு, ஆனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்கள் போடுறோம், எஸ்ஐடி. யாருன்னா தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் 7 பேர் தமிழ்நாடு கேடராக இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க. நான் தமிழ்நாடு கேடர், ஒரிசாலேருந்து, குஜராத்லேருந்து, ஆந்திராலேருந்து, பெங்கால்லேருந்து, டெல்லியிலேருந்துலாம் வந்திருப்போம். நான் கேடர், அதில் 3 பேர் பெண்கள். அவங்கள வச்சு நாங்கள் விசாரணை போடுறோம். அதில் இன்னொரு அதை சொல்லும்போது சிபிஐ விசாரணை தேவையில்லை, ஆனால் காவல்துறையில் தமிழக அரசுடைய போக்கு ரொம்ப அபத்தமாகவும் மோசமாகவும் இருக்குது. காவல்துறை, தமிழக காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டிய காவல்துறை, எவன் பாதிப்பை உள்ளாக்கணும்னா அவனுக்காகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் இருப்பது ஏற்புடையதல்லன்னு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த பிரச்சனையை எதிர்த்து எடப்பாடியும் போராடல, விஜயும் போராடல. இப்போ விஜயை கூட ரெண்டாவதாக சொல்லலாம், பூசா வரலன்னு. இந்த செய்தி நம்மளே பேசணும், 2 வாரத்துக்கு முன்னால் பேசணும். எடப்பாடி எங்கே போனார்? இதே எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது நடந்ததுன்னா திமுக தெருவுக்கு வந்துடுவோம். எடப்பாடி ராஜினாமா கோரியிருப்பாங்க. ஏன்னா போலீஸுக்கும் மந்திரி யாருன்னா போலீஸ் மந்திரி முதலமைச்சர் தான். இப்போ இது ஒரு பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி வந்து லா அண்ட் ஆர்டர் ஒரு பெரிய ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சிக்கலாக வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. அதை எதிர்கட்சிகளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. ஒரு சாத்தாங்குளம் கஸ்டோடியல் டெத்தை ஸ்டாலின் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, திமுக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சிபிஐ விசாரணை வரைக்கும் கொண்டு போன மாதிரி அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்புணர்வை கொண்டு போக முடியல உங்களால். அது எதிர்கட்சிகளோட பலவீனம். உச்சநீதிமன்றமே அந்த வழக்கை எஸ்ஐடிக்கு அனுப்புது, ஹைகோர்ட் சிபிஐக்கு அனுப்புது, உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை தடை பண்ணிவிட்டு அதை எஸ்ஐடிக்கு, அதுவே எஸ்ஐடி போடுறதே தமிழ்நாடு அரசுக்கு அவமானம். சுப்ரீம் கோர்ட் போடுற எஸ்ஐடி. இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லையா? இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிய வன்முறை தலைவிரிச்சாடு பள்ளிகளில். என்ன எதிர்கட்சிகள் என்ன ரோல் அதில் ப்ளே பண்ணுறாங்க? விலைவாசி உயர்வு, மிக கடுமையான விலைவாசி உயர்வு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றலை. ஒரு அரசாங்கம்னா 1000 பிரச்சனை இருக்கும், 2000 பிரச்சனை இருக்கும், 3000 பிரச்சனை இருக்கும். ஒரு அரசாங்கம்னா முக்கியமான பிரச்சனைகளை மக்களுக்கு கூட போய் நின்று நீ போராடுறியா இல்லையா? ஆனால் களத்தில் இறங்கவே இல்லைன்னு. களத்தில் இறங்கவே இல்லைங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நம்ம பேசணும் இல்லை கார்த்தி? அரசியல் கட்சியோட அளவுகோல் என்ன? இயங்குறது 24 மணி நேரமும் இயங்குறது. எப்படி ஆர்ப்பாட்டம்? உள்ளூர் கூட்டத்தில் விஜய் தலைமையில் விலைவாசி உயர்வை எதிர்த்து அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு ஸ்தம்பிக்கும். சென்ட்ரல் சென்னை, மத்திய சென்னை ஸ்தம்பிக்கும். சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை, விலைவாசி உயர்வு ஒரு பிரச்சனை, சாதிய கொடுமைகள் ஒரு பெரிய பிரச்சனை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு பெரிய பிரச்சனை, ஊழல் ஒரு பெரிய பிரச்சனை. ஏங்க ஹைகோர்ட்டு சொல்லுது இல்லைங்க, 400 கோடிக்கு வந்து 400 கோடிக்கு ஆட்டையை போட்டார் கண்ணப்பன்னு அறப்போர் இயக்கம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவங்களோட மாநகராட்சிகளில் திமுக ஆட்சியில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரத்தில் 3 மாநகராட்சிகளில் வெடித்த உள்கட்சி முதல் சந்தி சிரிச்சுது. உள்ளாட்சி அமைப்புகளில் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுதுன்றதுக்கு திமுககாரர்கள் கொடுத்த வாக்குமூலங்களே சாட்சியம். இதெல்லாம் கையில் எடுத்து யார் போராடுறது? எதிர்கட்சி தானே போராடணும். எடப்பாடி அந்த இடத்த விட்டுட்டார்.
அந்த இடத்த விஜய் கையில் எடுத்தார்னா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் 24 மணி நேரமும் ஒன்று இயங்கிட்டு இருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு சாலை மறியல், ஒரு ரயில் மறியல் போராட்டம், விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக வந்து தொடர் முழக்க போராட்டம், உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகிறது பிரச்சனைகளுக்காக. வைகோ போனார் இல்லை முல்லை பெரியார் இஷ்யூவில். ஒரு அரசியல் கட்சினா அதெல்லாம் செய்யணுங்க. இவ்வளோ விஷயம் இப்போ நான் சொல்கிறது இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒன்றை செஞ்சாங்களா? சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய கிரைசிஸுங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு. அதை வந்து எதிர்கட்சிகள் பூசி மொழுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் நிலை வித்வான்களாக மாறினதால் அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யார் பேசுறது? உண்மையான எதிர்கட்சியை விஜய் நினச்சா வர முடியல. அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாது. வர முடியல. மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்காக நீ வாயை திறந்து இது வரைக்கும் அது பதில் சொல்ல. இந்த ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு போய் கொடுக்கறது தேவையானது தான். பட் அது ஒன்று மட்டுமே நிற்காது. அது வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்கும், கூடுதல் ஆயுதமாக கையில் இருக்கும். இல்லை மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களின் அன்றாட பிரச்சனைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசினா தான் அவர் அப்போ தாங்க மக்கள் உங்கள் பக்கம் திரும்புவாங்க. ரேஷன் கடையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு தடவை ஒரு நாளைக்கு போய் ரேஷன் பொருள் வாங்கிட்டு வந்தால் இப்போ 3 தடவை அலைய வேண்டியிருக்கு. அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. 4 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சொல்கிறான், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் ஓடோடி வந்து எங்ககிட்ட நிற்பார், நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார், நான் வந்தேன் அதை செய்வேன் இதை செய்வேன்னாரு. இப்போ இந்த 3.5 வருஷத்தில் இப்போ சமீபத்தில் 3 நாளைக்கு முன்னால் நடந்த அந்த இஷ்யூக்கு 3 நாள் முன்னால் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 3 நாள் முன்னால் நடந்ததில் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து நிதி ஆதாரங்கள் தேவைப்படாத மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காருன்னு மூத்த அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் போராடிட்டு இருந்தீங்களே, அது என்ன கதை? ஜெயலலிதா பீரியட்லேருந்து எடப்பாடி பீரியட்லேருந்து. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஓடோடி வந்து எங்களை ஆதரித்தார் என்று முதலமைச்சர் ஆனவுடன் கைவிட்டு விட்டார். 26 ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக அளிக்க இருக்கிறோம்ன்றாங்க. எவ்வளோ பெரிய நியூஸ். அரசு ஊழியர்கள் தாங்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு செய்தின்ற அளவில் அது மிகப்பெரிய செய்தி, பேனர் நியூஸ், பேஜ் ஒன் நியூஸ். இப்போ இந்த இடத்துல விஜய் வந்து இந்த பிரச்சனைகளெல்லாம் கையில் எடுக்கல. பேசுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, 1000 பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறது இஷ்யூஸ், தனிநபர்களை தாக்கி எதுவுமே இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி அபத்தமெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இண்டிவிஜுவல்ஸை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கட்சி அவரை கொண்டு வந்தாங்க, அவர் டெப்டி சிஎம் ஆகிட்டார், நாளைக்கு சிஎம் ஆக போகிறார். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது 26 பேசணும் நம்ம. இப்போ போய் வாரிசு அரசியல் பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இப்போ நீ பேச வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை. அப்போ இந்த ஊழல் பட்டியலை தயாரிக்கிறாருன்னா தயாரிக்கட்டும், ஆனால் அது அடிஷ்னலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த 1.5 வருஷத்தில் மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? லைஃப் இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்வாங்க. பிரச்சனைகள் தான் வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் பெரிய பிரச்சனை. மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைகளுக்காக விஜய் களத்துக்கு வரப்போகிறார்? வெறுமனே பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் மிகப்பெரிய கதவுகள். அந்த ஃபோட்டோ என்னால் மறக்கவே முடியல. ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்கவே கூடாது. அதாவது இப்போ கட்சியே கிடையாது, இது ஒரு சினிமா ஹவுஸ். இது அவர் உள்ளே போவாரோ அவங்க அப்படியே சாத்துவாங்களாம். இதெல்லாம் அப்புறம் பவுன்சர்ஸை வச்சு சுற்றி வருது. இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து உங்களை அந்நியப்படுத்திடும், நிச்சயமாக அந்நியப்படுத்திடும். இதையும் மீறி ஜெயிக்கணும்னா மக்கள் அதை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வராட்டி உங்கள் கட்சியாவது முன்னெடுக்கணும். அதுதான் நிற்கும். அதுக்கு கூடுதல் பலம் வேணால் ஊழல் குற்றச்சாட்டு நிற்கும். வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு போய் சொன்னால் அது நிற்காது. ஏன்னா மக்களே ஊழலுக்கு தயாராகிட்டாங்க. ஊழல் மேலே மக்களுக்கு எப்போ கோவம் வரும்னா, என்னோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் தான் கோவம் வரும், இல்லைன்னா எனக்கு கோவம் வராது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை மக்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போது மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தாங்க. ஊழல் வழக்கில் இந்த ஹைகோர்ட் விடுதலை பண்ணிச்சு, ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் ஜெயலலிதாவை. அதனால் ஊழல் வந்து ஒரு அளவுகோல் கிடையாது. ஆனால் அது ஒரு இஷ்யூ இல்லைன்னு ஒதுக்கிடவும் முடியாது. சரியான இந்த தினமலர் செய்தி உண்மையாக இருக்குமே ஆனால் விஜய் சரியான பாதையில் தான் பயணிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும், தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவர்களுக்குள்ள இந்த வார்த்தை போர் மீண்டும் வந்து திமுக அதிமுகன்ற ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்களே. இப்போ விஜய் மாதிரியான நபர்கள் வந்தாலுமே திமுக அதிமுகன்ற ஒரு எட்ஜை மறுபடியும் 2 பேர் கொண்டு வந்திருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இது வந்து 2 பேருமே சவடால் தான். இது வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு எடப்பாடியால் என்ன போராட்டத்தை முன்னெடுக்க முடிஞ்சது? அரசாங்கத்தை கதிகலங்கரை வைக்கிற அளவுக்கு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் செயல்பட்டதுக்கும் ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது எடப்பாடி செயல்படுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. இல்லை வெறும் கூட்டணி கனவு மட்டும் வச்சு ஆட்சியை பிடிச்சிடலான்ற அப்படிலாம் பிடிக்க முடியாது. மக்கள் பிரச்சனைக்காக நீ என்ன போராட போகிற? எங்கள் எலெக்ஷனை பற்றி கூட்டணி பற்றி இப்போ பேசாதீங்க, எங்கேயோ கிடக்குங்க. இல்லை அவருடைய எண்ணம் அப்படியா இருக்கான்னு கேட்குறேன். மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்துருவார், பாமக வந்துடும், ஆனால் இப்போ பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் போகிறார் அப்படின்னும் போது திமுக கூட்டணி உடஞ்சிரும், அதுலேருந்து நம்ம வந்து இவங்களெல்லாம் கொண்டு வந்துடலாம், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு காரணமாக இருக்கலாமா? அப்படிலாம் நினச்சிட்டு அதுலேயே அவர் முடங்கி கிடந்தாருன்னா ஒரு ஆட்சியை பிடிக்க முடியாது. மக்கள்கிட்ட போய் அவர் என்ன பேச போகிறார்? மக்களை நாடு எப்போ போகிறாரு?
கள்ளக்குறிச்சி சாராய சாவில் போய் மக்களை சந்தித்தார், வீடு வீடாக போனார். நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி இனிமேல் வரும் நாட்களில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி எங்கே போராட போகிறீங்க? அதை விட்டுட்டு தூத்து மேமேன்னுவாங்க. இப்போ எடப்பாடியும் ஸ்டாலினும் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் வசைபாடி கொள்வது என்பது அபத்தமானது. 2 பேருமே சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க தான் நீங்கள் சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம எவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணோம், அதை பற்றி பேச முடியுது அவங்களால? இல்லை என்ன வெளியில் வரக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா, எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர், அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அந்த பேச்சுகள் தான் இருக்கே தவிர இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு வந்து களத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு பேச்சே இல்லையே. எப்படி இருக்கும்? எந்த எதிர்க்கட்சியுமே பெரிய அளவில் அதுதானே திமுகவோட பலமே. நம்ம அடிக்கடி பேசுன மாதிரி ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழக வரலாறில் ஸ்டாலின் தான் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஏனெனில் அவருக்கு எதிர்க்கட்சியே இல்லை. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் வலுவான எதிர்க்கட்சிகள் இருந்தன. கலைஞருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு கலைஞர், வலுவான எதிர்க்கட்சிகள் இருந்தன. ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எடப்பாடி இருந்த மாதிரி. ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் தமிழ்நாடோட ரியாலிட்டி. இன்னைக்கு எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கிறது தான் தமிழ்நாட்டோட நம்பர் 1 ப்ராப்ளம். என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட நம்பர் 1 ப்ராப்ளம் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது. ஏன்னா எனி கவர்மெண்ட் வில்கும் அன்பாப்புலர் டே பை டே. தேனும்பாலும் எங்கேயும் ஓடாது அப்படின்னு திமுக சொல்லிப்பான். அது அவங்க பிரச்சனை, தாராளமாக சொல்லிக்கிட்டோம். நான் வந்து பொதுமக்கள் பார்வையிலேருந்து சொல்கிறேன், எந்த கவர்மெண்ட்டுமே 6 மாதத்துலேருந்து 1 இயர் ஒரு 1 இயருக்குள்ளே அன்பாப்புலர் ஆகிடும். நிறைய அன்பாப்புலாரிட்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் கோபம் அதிகமாக இருக்குது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் பெண்களுக்குன்னு பெருசாக இவங்க பறைசாற்றி கொள்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவியின் தலையிலும் கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு சுமையை ஏற்றி வச்சுருக்கீங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும் பெருசாக? 2வது, எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1 கோடி பேருக்கு நீ கொடுக்கல. 2 கோடி பேர் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், அரிசி கார்டு. அதில் நீங்கள் கொடுக்குறது 1 கோடி பேருக்கு. அதோட அர்த்தம் 1 கோடி பேர் கொடுக்குறீங்கன்னு கிடையாது, 1 கோடி பேருக்கு கொடுக்கல. கொடுத்த வாக்குறுதிகளை பலத குவாலிட்டேட்டிவான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி கிரவுண்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் எதிரொலிக்க தான் செய்யும். இன்னொன்று கார்த்தி, 1.5 வருஷம் இருக்குது. கடைசி 1 வாரத்தில் அலையன்ஸ் மாறும். இன்றைக்கே உக்காந்துக்கிட்டு நாங்கள் தேர்தல் பணி ஆரம்பிச்சிட்டோம்ன்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்கிறாரு, சார் 1.5 வருஷம் இருக்குது, இப்போ ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை முதல்வர் அவர்களே அந்த வண்டியில் போகிறதெல்லாம் பார்த்தாலே ஒரு தேர்தல் மாதிரி இருக்குது. இல்லைங்க, கடைசி ஒன் வீக்கில் மாறுங்க. இன்னொன்று, இது ரொம்ப ஆபத்தான விளையாடு. யூ ஷுட் நாட் ஸ்ப்ரிண்ட் மேரத்தான் வாங்க. மேரத்தான் ஓடும்போது ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஓடினா காலி ஆகிடும் இல்லையா? ஆகவே இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. எடப்பாடியால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அதிமுகவால் செயல்பட முடியாதது தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அவலம் என்று நான் கருதுகிறேன். விஜய்க்கு ஏன் இவ்வளோ மவுஸ் வருது, வாதரவு வருது? நாளைக்கு அது ஓட்டாக மாறலாம், மாறாமல் போகலாம். இன்றைக்கி விஜய் பெரிய அளவில் எல்லா கட்சியும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. எல்லா கட்சியும் பண்ணியிருக்காரு. திமுகவை கடுமையாக பண்ணியிருக்காரு. அந்த ட்ராக்ஷன் அவருக்கு எப்படி கிடைக்குது? ஒழுங்காக எடப்பாடியோ அல்லது திமுக கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகளோ ஒழுங்காக எதிர்கட்சியாக செயல்பட்டுருந்தாங்கன்னா விஜய்க்கு ட்ராக்ஷனே கிடச்சிருக்காரு. இவங்க கம்ப்ளீட்டாக திமுக கிட்ட, நம்மளும் வாரம் தான் பேசுகிறோம், திமுக கிட்ட டோட்டல் சரண்டராகி கிடக்குறாங்க எதிர்கட்சிகள். ஆளும் கட்சியால் வந்து கூட்டணி கட்சிகள் பிரதான எதிர்கட்சியால் ஃபங்க்ஷனே பண்ண முடியல. அது என்ன காரணம்னு அவங்கள தான் கேட்கணும். பிஜேபியை நம்ம லிஸ்ட்லேயே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ணுறது முழுக்க பிளவுவாத அரசியல். ஸோ திமுக வண்டி அமோகமாக ஓடுது. அன்டவுட்டட்லி ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். எந்த மாற்று கருத்து வேணாம், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்வேன். சுதந்திர இந்திய வரலாறில் தமிழகத்தில் ஸ்டாலினை போல், ஸ்டாலினை போல் ஒரு அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் இருந்ததே இல்லை. ஏனெனில் அவருக்கு எதிர்கட்சியே இல்லை. இதுதான் ஆபத்தானது. மறுபடியும் சொல்கிறோம், ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் அ ஃபேக்ட். 2வது, மீடியா. அங்கே கோதி மீடியானா இங்கேயும் கோதி மீடியா தான். கோதினா மடியில் உட்காந்துருக்க மீடியா. ஆளும் கட்சிக்கு, ஆட்சியாளர்களுக்கு, முதலமைச்சருக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய மீடியா. இது 2மே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. மக்கள் 26ல் திமுக வேணான்னு ஒருவேளை முடிவு செஞ்சாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வெற்றிடத்தை காற்று நிரப்போம். யாருக்கு ஓட்டு போட்டால் தோக்கடிக்க முடியுமோ அவங்களுக்கு தோக்கடிச்சிட்டு போயிடுவாங்க. கடைசி 3 மாதம் தான் குரூஷியலானது. அதில் எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி பேச முடியும். கண்டிப்பாக சார். விஜய் பற்றி வந்து அந்த செய்தின்றது எவ்வளோ உண்மை, அது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.